முதல்ல திரு புகழேந்தி உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். 2026க்கு பிறகு அதிமுக இருக்குமிடம் தெரியாமல் போய்விடும். டிடிவி தினகரனுடைய ரொம்ப அழுத்தமான ஒரு கருத்து. அதை கடந்து நீங்க இன்னைக்கு டெல்லியிலையும் ஒரு மனு கொடுத்துருக்கிறீங்க. அதிமுக அவசர செயற்குழு கூட்டப்பட்டது செல்லாது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சு சொல்லியிருக்கிறீங்க. இப்போ இந்த மாதிரியான முயற்சிகளை எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? உண்மையிலேயே அதிமுக பலவீனமா இருக்கு, இல்லை எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமை இல்லைன்னு புரிஞ்சுக்கணுமா, இல்ல நம்மால எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு விரக்தியின் வெளிப்பாடா இந்த கருத்துக்கள் இல்ல செயல்பாடுகள் நடக்குது அப்படின்னு எடுத்துக்கணுமா? குட் ஈவினிங் டு மாலை முரசு. தமிழ் வணக்கம். தமிழுக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. அதாவது முற்றிலுமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிந்துவிடும் என்ற பேச்சுக்களை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது லட்சோப லட்சம் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம், சத்துணவு தந்த சரித்திர நாயகனால் உருவாக்கப்பட்ட இயக்கம், அம்மாவால் பரிணாம வளர்ச்சியில் பல வெற்றிகளை குவித்த இயக்கம். ஆகவே இது முடிந்துவிடும் என்று அண்ணாமலை போன்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து சொல்லலாம். ஆனால் இந்த கட்சியிலே அம்மாவோடு இருந்தவர்கள் மற்றவர்கள் சொல்லும் பொழுது நான் வேதனைப்படுகிறேன். என்னன்னா, இந்த ஒற்றுமை இல்லாத நேரத்தில் இந்த இயக்கம் தோல்விகளை கண்டு வருகிறது. ஆனால் வாக்கு சதவீதம் குறைகிறது. பாத்தீங்கன்னா, நாடாளுமன்றத்துல 12 இடத்துல 3வது இடத்துக்கும் 7 இடத்துல டெபாசிட்டும் போச்சு. இதை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒற்றுமையாக போக வேண்டும். ஆகவே கட்சியே போயிடும் என்கின்ற கூற்றை நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் நாங்கள் இருக்கின்றோம். அப்படி இந்த கட்சி அழிந்து விடவோ ஒழிந்து விடவோ விடமாட்டோம் எந்த காலகட்டத்திலும். அப்ப டெல்லி ஒண்ணு சொன்னீங்க, இன்னைக்கு நம்ம மனு கொடுத்திருக்கோம் தமிழ் டெல்லியில. என்னன்னு கேட்டீங்கன்னா, பல காலம் சொன்னேன், உங்களோட கூட மோதல்லாம் இருக்கு நிறைய. இப்ப கூட நீங்க பொதுச் செயலாளர்னு சொல்றீங்க, ஆனா அதை நான் ஒத்துக்கிறதே இல்லை அப்பையில இருந்து. என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது கேஸ் பெண்டிங் இருக்கும்போது சொல்ல முடியாது. தேர்தல் ஆணையம் ஒத்துக்கல. அங்க இருக்க செயலாளர் லெகரி ரொம்ப கிளியரா சொல்லிட்டார், பிரதான வழக்கு முடியட்டும்னு. அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்திலிருந்தும் பிரதான வழக்கு முடிஞ்ச பின்னாடிதான் நான் ஏத்துக்க முடியும். உங்க பொதுக்குழு ஒத்துக்கிறோம், இங்க தீர்மானங்களை கொண்டு வந்தது எங்கள்கிட்ட கொண்டு வரல, ஆகவே ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றமும் ஒரு உத்தரவை போட்டு பிரதான வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இல்லங்க, இப்ப நீங்க நாடாளுமன்ற தேர்தல்ல ஃபார்ம் ஏ ஃபார்ம் பில யாரு கையெழுத்து போட்டு யார் தலைமையில எந்த அதிகாரப்பூர்வ சின்னத்தோட கட்சி பெயரோட தேர்தல் களத்தை சந்திச்சிருக்கிறாங்க, அதுவே ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்ட ஒரு நிலை இல்லையா? இல்ல 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 அதுதான் நான் அந்த கிளாரிபிகேஷன் இன்னைக்கு நான் கொடுத்த மனுவில் கொடுத்திருக்கேன். அவசரமாக இதை நான் ஓபனா பண்ணிடுறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் 10 வேட்பாளரை நிறுத்தி ரெட்டேலை சின்னத்தை ஒருங்கிணைப்பாளர்னு சைன் பண்ணி சப்ஜெக்ட் டு தி கோர்ட் வட்டின்னு போட்டு கேட்டிருந்தால், இது டிஸ்பியூட் ஃபைல்ல இருக்க அதிமுக விவகாரம் எழுந்து நிச்சயமாக இரட்டை இலையை ஒதுக்கி இருக்க முடியாது. அந்த நேரத்தில் அவர் கேட்கவில்லை. அவர் என்ன பண்ணிட்டாரு, அது ஏதோ இந்த தொண்டர்கள் மீட்பு குழு அது இது கேட்டு குழப்பி வேற வழி இல்லாம கடைசி நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நாட் டு யூஸ் பிளாக் அது இதெல்லாம் நீங்க பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ்க்கு சொன்னிச்சு. கட்சி சின்னம் கொடி லெட்டர் பேட்லாம். ஆனா யாரை யூஸ் பண்ணணும்னு சொல்லல. அந்த கோர்ட் இவங்களை யூஸ் பண்ணுங்க அவங்கள யூஸ் பண்ணணும்னு சொல்லல. எடப்பாடி பழனிசாமி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லல. ஆனா நான் ஒரு பெட்டிஷனை டெல்லி ஹைகோர்ட்ல போட்டு ரெப்ரசன்டேஷன் எல்லாம் பரிசீலனை பண்ணி தான் முடிவு எடுக்கணும்னு வாங்கி வச்சிருந்தேன். அதனாலதான் அது டெம்பரரியா கொடுக்கப்பட்டது. இல்ல, இந்த மாதிரி ஒரு அதிகாரப்பூர்வமா ஒரு மிகப்பெரிய ஆதரவு திரளோட இல்லாம இந்த மாதிரி லூப் ஹோல்ஸை தேடி தேடி நீங்க போறீங்களா? அவருக்கு இடம் இல்ல, அவர் பொதுச் செயலாளர் கிடையாது. இப்ப நீங்க கூட சில எந்த கருத்தை நீங்க முன்வைக்கிறீங்கன்னா, அதிமுக அவசர செயற்குழு செல்லாதுன்னு அறிவிக்கணும் அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு கருத்து சொன்னாங்க, நீங்க எப்படி பொதுச் செயலாளர்னு சொல்லி சொல்லலாம், அதுக்கு நீங்க வித்ட்ரா பண்ணணும்னு சொல்லி ஒரு மன்னிப்பு கேட்டு வித்ட்ரா பண்ணாங்க. அன்னைக்கே இன்பதுரை அந்த கேஸுக்கு பிற்பகல்ல விளக்கம் கொடுத்தாரு. இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ஒரு சின்ன எரர் தான், இதை பூதாகரமா பேச வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் அவர் கொடுத்தார். அப்ப ஒரு சின்ன சின்ன எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அதையெல்லாம் எடுத்து பெரிய விஷயமா பேசி, எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமை கிடையாது, பொதுச் செயலாளர் கிடையாது, இந்த கட்சி காலியாகிட்டு இருக்குன்ற ஒரு இடத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கிறீங்களா? இல்ல முதல்ல நீங்க அரசியல் பூர்வமா பாத்தீங்கன்னா, அந்த பதவிக்கு யாரும் வரக்கூடாது, அம்மாவுக்காக ஒதுக்கப்பட்ட பதவின்னு ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி அதுவும் போய் கோர்ட்ல நிக்குது. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, நாங்களுக்கு இடம் கிடைக்கிற இடத்துல நாங்க போடணும்னு சொல்றீங்க, அது தவறு. நான் என்ன கேஸ் டிஸ்பியூட் பண்ணி இருக்கும் பொழுது நீங்க உங்களே எப்படி
பொதுச் செயலாளர்னு சொல்றீங்க. எந்த தேர்தல் ஆணையம் உங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்கு? இவ்வளவு எல்லா ரெக்கார்ட்ஸும் நம்ம கையில இருக்கு. ஆகவே எல்லாம் பெண்டிங் இருக்கப்ப தமிழ், நான் என்ன சொல்றேன், ஒண்ணு இறங்கி வரணும். யாருங்க சொல்லுங்க பாப்போம். ஓபிஎஸ் தானே உங்களை முதல்வர் பதவிக்கு ரெக்கமெண்ட் பண்ணாரு, அவரு தானே அறிவிச்சாரு, அவரு தானே எதிர்கட்சி தலைவர் விட்டு கொடுத்தாரு, சின்னமா தானே உங்களை முதலமைச்சர் ஆக்குனாங்க. ஏங்க கொஞ்சம் இறங்கி வந்து இந்த கட்சியினுடைய தோல்விகளை சரி பண்ணி இந்த கட்சியை நிலைநிறுத்தி ஒன்றாக எடுத்து செல்லக்கூடாது அப்படின்னு ஏன் இவர் வந்து நினைக்க மாட்டேன்? எதுக்கு வரணும்? எதுக்கு அவர் வரணும்? தெரிய வேண்டியது உங்களுக்கு இல்ல, முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், தேர்தல் ஆணையம் இதுவரை இவரை பொதுச் செயலாளர் என்று ஒப்புக்கொள்ளவில்லை. ஒப்புக்கொள்ள வேண்டிய அதிகாரம் படைத்த தேர்தல் களம், அதனுடைய அதிகாரம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் ஒன்லி தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அங்கே இவர் இல்லவே இல்லை. அங்க ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் தான். இவர் கொடுத்ததுலாம் ரெக்கார்ட்ல ஏத்திட்டு இருக்காங்க. அதனால நான் தமிழை என்ன வேண்டி கேட்டுக்கிறேன்னா, நீங்க தயவு செஞ்சு பொதுச் செயலாளர்னு சொல்லாதீங்க. இன்னைக்கு மீடியாவை மிஸ்லீட் பண்ணிருக்காருன்னா, நான் மிஸ்லீட் பண்றேன்னா, இதே தேர்தல் ஆணையமும் உச்ச நீதிமன்றமும் சொல்லிட்டாங்க, நீங்க தான் மறுபடியும் அந்த கதவை தட்டுறீங்க அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்கு. ஒண்ணும் இல்ல, இப்ப நீங்களே வந்து அதிமுக ஒருங்கிணைப்பு குழுன்னு போடுறீங்க, உங்களுக்கும் அந்த விமர்சனம் வந்திருக்கும், என்கிட்டயும் அதே கருத்தை கேட்டாங்க. அதிமுக ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லி எப்படி அவர் அதிகாரப்பூர்வமா போட்டுக்க முடியும்? அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கு இவர்கள் யார்? ஏற்கனவே அதிமுகன்னு அதனுடைய பொதுச் செயலாளர்னு சொல்லி ஒரு கட்டமைப்போட ஒரு கட்சி இயங்கிக்கிட்டு இருக்கு. லீகலாவும் அதுல நாங்க பேட்டில் பண்ணாலும் ஏறக்குறைய உறுதியான ஒரு நிலையில தான் நாங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருந்து அதிமுக ஒருங்கிணைப்பு குழுன்னு எப்படி போட முடியும்? அப்ப சிக்கலை உண்டாக்கணும், குழப்பத்தை உண்டாக்கணுங்கிறதா உங்களுடைய நோக்கமா இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. நான் வந்து இப்போ மாலை முரசுல பதிவு பண்றேன், எனக்கு எந்த பதவியும் வேண்டாம். எடப்பாடி பழனிசாமி கொடுத்து எந்த பதவியும் ஏற்றுக்கொள்ள புகழேந்தி தயாராக இல்லை. எனக்கு ஏதோ ஒரு பதவியை கேட்டு நான் முன்னாடி நின்னா, இல்ல திரு ஜே.சி.டி. பிரபாகரன் நின்னா, திரு கே.சி. பழனிசாமி நின்னா தப்பு. நாங்கள் ஒற்றுமையை மாத்திரமே வலியுறுத்துகிறோம். அதிமுக நீண்ட நெடிய பயணத்தில் 11 ஆண்டு காலம் அம்மா வழக்கிற்காக உழைத்தவன், நான் பிணை கொடுத்தவன் என்னுடைய சொத்துக்களை. இப்படித்தான் அம்மாவிடம் பழகி நான் வளர்ந்திருக்கிறேன். ஆகவே இந்த கழகம் இந்த ஓங்கி வளர வேண்டும், நிற்க வேண்டும். கழகம் இப்ப டிடிவி சொன்னாருன்னு சொல்லிங்க தினகரன், எவ்வளவு வேதனையா இருக்கு. இப்ப அண்ணாமலை சொல்றது வேற, அவர் பாரதிய ஜனதா கட்சி. ஆகவே இந்த கட்சி அழிந்து போக விட மாட்டோம். ஒன்று. இரண்டாவது, நீங்க ஒண்ணு யோசனை பண்ணுங்க தமிழ், நான் என்ன சொல்றேன், இதனால் என்ன லாபம்? இந்த ஒருங்கிணைப்பு குழு என்பதை ஏற்படுத்தி நாங்கள் முயற்சி செய்வதால் என்ன நஷ்டம்? யாருக்கு என்ன பிரச்சனை? ஏன் 3 பேருமே நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் இன்னைக்கு. என்ன மன்னிக்கணும், நீங்க இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு மாலை முரசுக்கு சொல்றேன். என்னன்னா, இவங்களே டூர் போறதை நிறுத்திட்டு போன் பண்ணி, ஓபிஎஸ் இங்க வாங்க, நீ பழனிசாமி இங்க வாங்க, நான் பேசணும்னு சொல்லி சின்னமா அழைக்க வேண்டும். இவரே ஓபிஎஸ் அண்ணனே தியாகம் செய்ய தயார் என்றாரு. வண்டி எடுத்து நேரா அவங்க வீட்டுக்கிட்ட போயிடணும், போயஸ் தோட்டத்துக்கு. இதெல்லாம் நடந்தாதான் பழனிசாமி போய் தனியா உட்காந்து பேசி, அம்மா நீங்க என்ன சொல்றீங்களோ கேட்கறேன் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்கிற மனப்பான்மையில் போனா நிச்சயமாக திரும்பவும் இந்த இயக்கம் ஒன்றாக மாபெரும் வெற்றியை பெற முடியும். ஆகவே ஆளாளுக்கு மூலையில் நின்றுட்டு நான் சேர்க்கவே மாட்டேன் எடப்பாடி பழனிசாமியும். இது மாதிரி பண்ணா எப்படி இந்த கட்சியை காப்பாற்ற முடியும்? கொடியெடுக்கும் தொண்டனே முடிவெடுப்பான், தொண்டர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். அவர்களே என்னுடைய தெய்வங்கள், அவர்கள் தான் சொன்னதுதான் நடக்கும், அவர்கள் தான் ஏற்றுவார்கள், அவர்கள் தான் இறக்குவார்கள் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விதியை கொண்டு வந்திருக்காருங்க. இங்க எக்ஸிகியூட்டிவ் கமிட்டியோ பொதுக்குழுவோ இது அதிகாரம் படைத்தது அல்ல. தொண்டன் எடுக்கும் முடிவே அதிகாரம் படைத்தது. ஒரு ஆள் 2 பேருக்கு ஓட்டு போட்டுதான் எலெக்ஷன் நடந்தது, கட்சி எலெக்ஷன். நீங்க நினைச்சு பாருங்க.